இந்த மனசு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அதுதான் நம்மளை தப்பு பண்ண வைக்கிறது, அதுதான் நம்மளை குற்ற உணர்ச்சியை தூண்டுறது, அதுதான் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது. ஆமாம், அது மன்னிப்பு கேட்டால் ஆச்சா அப்படின்னு நம்மளை அதுலேயும் இப்படி தான் மனசு ஒரு கூடவே இருந்துட்டு ஒரு மனிதனை படாத பாடுபடுத்துறது. சுகம் துக்கம் ரெண்டுத்துக்கும் மனசு தான் காரணம். பந்தம் மோட்சம் ரெண்டுத்துக்கும் மனசு தான் காரணம். ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் படித்தவன் படிக்காதவன் நல்ல அழகாக பழகக்கூடியவன் இதெல்லாம் மனசை வச்சுட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். சரீரத்துக்குன்னு ஒரு தன்மையும் கிடையாது. அது மூச்சு விடும் சரீரம், அதனுடைய ஆர்கன்ஸ், அதனுடைய ஒரு ஆக்ஷன் தான் சரீரம். இந்த மனசை எப்படி அழிக்கிறது இல்லாமல் பண்ணுறதுன்னா, ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டில் ஒருத்தர் வரார்.